நீ ஓட்டு போடுற வரைக்கும் தான் நீ உயிரோட இருக்கணும். நீ எங்களுக்கு ஓட்டு போடலைன்னு தெரிஞ்ச அப்படின்னா நீ செத்துரு அப்படின்னா நாய் மாதிரி இவங்க எல்லாம் பேசுவாங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். விற்பனை ஆகுமா? எப்படி? பூச்சி மருந்து, எலி மருந்து, பால்டாயில், இதெல்லாம் எந்த நாய்? நான் சொன்ன நாய். அந்த நாய் தீய சக்தி வேரோட அழிக்கப்படும். விஜய் அவர்களோட பிரார்த்தனை ஜெயிக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நிறைய பல்வேறு விஷயங்களை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்குள்ளே வந்தவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஜய் அவர்கள் வந்து திருச்செந்தூர் நைட்டு கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. மதுரை ஏர்போர்ட் வந்துட்டு திருச்செந்தூர் பயணம் பண்ணியிருந்தார். இது வந்து நான் நேற்றே ஈவினிங்கில் லைவில் சொல்லிட்டேன். இது எதுக்காக அப்படின்றத விரிவாக நான் சொல்ல போகிறேன். அது போக ஜனநாயகம் படத்தோட அப்டேட்டு, இது போக பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய விஷயமா இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழக வெற்றி கழக தொண்டர்களையும் ஒரு ரொம்ப மோசமான விமர்சனம் பண்ணியிருக்காரு மூத்தர பத்திரிகையாளர் உமாபதி அப்படின்ற ஒரு சங்கின்னு சொல்லலாம், ஊப்பின்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆள். அவர் பெட்டிக்கு தந்தாப்புல பேசுவாப்புல. அவரை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். அதனால் நீங்கள் முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டையும் சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் இப்போ இருக்கிற ஏகப்பட்ட சட்டமன்றம் முடிஞ்சதுக்கப்புறமா, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா தலைவர்கள் வந்து உல்லாச பயணம் அப்படின்றது கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அங்கிட்டு இங்கிட்டுமா போயிட்டு இருக்காங்க. பாவம் 10,000லாம் கையில் வச்சுக்கிட்டு சைக்கிள்லாம் காமிச்சு மக்கள்கிட்ட வந்து வித்தை காமிச்சு காசு வாங்கிட்டு இருக்காப்புலன்னு சொல்லணும். அந்த மாதிரி நடக்கும்போது தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் திருச்செந்தூரில் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக நேற்று இரவு முடிவு பண்ணி காலையில் வெள்ளனை, அதாவது நட திறந்த உடனே முதல் தரிசனமாக பண்ணிட்டு வெளியே வந்திருக்காரு. இன்றைக்கி அந்த திருச்செந்தூரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சத்ரு சம்ஹார பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. சத்ரு சம்ஹார பூஜை அப்படின்னா ஒட்டுமொத்த தீய சக்தியும், அதாவது நான் வேண்டிக்கிற போகிறவங்களோட குடும்பத்தில் இருக்கிற தீய சக்தி, அவங்கள எதிர்க்கிற தீய சக்தி எல்லாமே அடியோடு அழியணும், வேரோடு அழியணும் அப்படின்றது தான் அந்த சத்ரு சம்ஹார பூஜை. அது பூஜை கையோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவில் நிர்வாகம் சார்பில் அந்த சூரசம்ஹாரம்னு நடக்கும். அது திருச்செந்தூரில் ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி முருகன் வந்து அசுரனை வதம் செய்த வேலை வந்து அந்த கோவில் நிர்வாகம் விஜய் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கியிருக்காங்க. இது பெரிய விஷயம். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு அறநிலையத்துறை சார்பில் இருந்து நம்மளுடைய சேகர்பாபு அவர்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு கண்டனம் தெரிவித்தாலும் தெரிவிப்பார். அது இனிமேல் வரும். இன்னிலாம் அவரால் அமைச்சராக முடியாது. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். இவ்வளோ சம்பவங்கள் இன்றைக்கி திருச்செந்தூரில் நடந்திருக்குன்றதை விட விஜய் அவர்கள் மும்மத வழிபாட்டுக்கு போகிறதா இருந்துச்சு. நான் நேற்று நைட்டு கூட லைவில் சொல்லியிருப்பேன். நாகூர் தர்கா மற்றும் வேளாங்கண்ணிக்கு போகிறதா இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா மக்களோட எழுச்சி, அதிகப்படியான பாதுகாப்பு இன்மை காரணம், இதெல்லாம் காரணத்தில் வச்சு திருச்செந்தூரை மட்டும் முடிச்சு சென்னைக்கு வந்துட்டார். திரும்ப ஒருக்கா மறுபடியும் அதிக சுற்றுலா தலங்களுக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கும் செல்றதா இருக்கார் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். பார்த்தீங்கன்னா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில், பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில் செம்மையாக இருந்தாப்புல அண்ணன் பார்க்குறதுக்கு. நைட்டே, அதாவது என்ன மக்களை இப்படி பண்ணிட்டீங்கன்ற அளவுக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் அந்தளவுக்கு கூட்டம், காலையில் கோவிலில் அந்தளவுக்கு கூட்டம். இப்போ மிகப்பெரிய தலைவர்கள்லாம் வர்றாங்கன்னா சில நேரம் கோயிலில் தரிசனத்தை நிப்பாட்டி வச்சுட்டு முக்கிய தலைவர்களை வந்து சாமி தரிசனம் பண்ணினதுக்கப்புறமா அமுச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நார்மலாக நடக்கிற ஒன்று. இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆல்ரெடி நார்த்தீகம் பேசுகிறவர், கோயிலுக்கெலாம் போகமாட்டார் அப்படின்றனால இந்த பிரச்சனை மக்களுக்கு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா வடநாட்டிலேருந்து வர தலைவர்கள் கோயில் தரிசனத்துக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சம்பவம்லாம் நடக்கும். ஆனால் விஜய் அவர்கள் பொதுமக்களாக தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்த ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு. இதுதான் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக தீய சக்தி வேரோட அழிக்கப்படும். விஜய் அவர்களோட பிரார்த்தனை ஜெயிக்கும் அப்படின்றது நம்மளோட ஒரு கருத்து. அடுத்த முக்கியமான விஷயத்தை நம்ம பேச போகிறது, நான் சொன்ன மாதிரி மூத்திர பத்திரிகையாளர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் கொடைக்கானலேருந்து ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு பெட்டி வாங்குறவங்களுக்கும் கொடுக்குற அசைன்மெண்ட்டாக இருக்குது. நான் என்னமோ வந்து கொடைக்கானலில் ஓய்வு எடுத்துகிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் இருக்காப்புல. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் சாமி பயங்கரமாக கும்பிட்டுட்டு இருக்கிறதே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அங்க பிரதர்சனம் பண்ணுறது, அடிப்பிரதர்சனம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒட்டகத்தெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறது, இதெல்லாம் ரைட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் வெளியில் தெரியாது. இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இவர் என்ன அசைன்மெண்ட் எல்லாருக்கும் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவசகாப்தம், செந்தில்வேல், உமாபதி, இந்த மாதிரி சில பேருக்கு பணம் அள்ளி வீசிட்டா எலும்பு துண்டை கவ்வுன நாய் மாதிரி இவங்கெல்லாம் பேசுவாங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி தான் நாய் மாதிரி உட்காந்து தன்னோட சேனல்கள்லையும் அடுத்து பேட்டி கொடுக்க போகிற சேனல்கள்லையும் குலைச்சிக்கிட்டு இருக்குது இந்த நாய். எந்த நாய்? நான் சொன்ன நாய். அந்த நாய் என்ன பண்ணுது, நேற்று சொல்லுது மே 4 பார்த்தீங்கன்னா அதிக எலி மருந்து விற்பனை ஆகுமா. எப்படி? பூச்சி மருந்து, எலி மருந்து, பால்டாயில், இதெல்லாம் அதிகமாக விற்பனை ஆகுமா. பால்டாயில் ஆல்ரெடி வந்து அவங்க முடிச்சு விட்ருவாங்க. பால்டாயில் குடிச்சு செத்துருவாங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழக மக்களை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இவங்க விஷமாக மாறி இருக்காங்கன்னா, அப்போ எங்களுக்கு நீ ஓட்டு போடுற வரைக்கும் தான் நீ உயிரோடு இருக்கணும், நீ எங்களுக்கு ஓட்டு போடலைன்னு தெரிஞ்ச அப்படின்னா நீ செத்துரு அப்படின்ற அளவுக்கு எப்படிலாம் வந்து இன்றைக்கி மக்களை வந்து சொல்கிறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். அந்த அளவுக்கு கேவலமாக இறங்கியிருக்காங்க. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு மே 4 இந்த இளைஞர்கள் பூரா என்னமோ வந்து
பண்ணிக்கிருவாங்க, அவங்கள வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிருவாங்க, அதுக்காக எலி மருந்து விற்கும், பூச்சி மருந்து விற்கும், அதை வாங்கி இவங்க குடிச்சிட்டு படுத்துருவாங்க, அவங்க குடும்பம்லாம் முடிஞ்சு போச்சு, இனி இவங்கெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்து கடையா சேனலாக உட்காந்து பிச்சை எடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானே இந்த ஆள்லாம் வந்து மூத்திர பத்திரிகையாளர்னா நீங்களாம் நம்புவீங்களா? ஒரு பத்திரிகையாளர்னா என்னங்க? அப்ப நீ அரசியல் செம்புன்னு சொல்லிட்டு போ, ஒரு கட்சியோட செம்புன்னு சொல்லிட்டு போ, நான் வந்து திமுக சார்பாக தான் பேசுறேன்னு சொல்லிட்டு போ. இப்போ நான் இருக்கேன், நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு பேசுறேன், நான் வந்து முழுக்க அரசியல் விமர்சகர் அப்படின்ற ஒரு போர்வையில நான் வாழ முடியாது அப்படின்றனால நம்ம டிவிக்கு சார்பாக பேசுற ஒரு ஆள்னு நம்ம வந்து தனியா நம்மளை விர்ச்சுவல் ஆடியன்ஸ்னு பிரிச்சு வச்சிருக்கோம். ஆனா இவங்க பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், மூத்திர பத்திரிகையாளர் இன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சேனலில் போய் உட்காந்துட்டு பெரிய நியூஸ் சேனலில் வட்டை மேச மாநாடு, போதை போட்டுக்கிட்டு, கஞ்சா போட்டுக்கிட்டு, இவங்களுக்கு தான் ஈஸியாக கிடைக்குதுல இவங்களோட ஆட்சியில் அப்படின்றனால உட்காந்து நல்லா பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா முக்தார் சேனல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்லா உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு அப்படியே சிக்கனை சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதே வேலையை தான் உமாபதி அவர்கள் செஞ்சுட்டு இருக்காப்புல. உண்மையிலே உமாபதி அவர்கள் மேலெல்லாம் கொஞ்சம் மரியாதைலாம் இருந்துச்சு. எப்போ வந்து மோசமான அந்த சில அவரோட சேனலில் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப மோசமாக விஜய் அவர்களை விமர்சித்து அவருடைய அரசியல் வருகையை விமர்சித்து எப்படிலாம் கேவலமாக வந்து இன்னைக்கு அரசியல் விமர்சனம் பண்ணலாங்க, அது எல்லாருக்கும் உரிமை உண்டு, கருத்து சொல்றதுக்கு உரிமை உண்டு. ஆனால் ஒரு தொண்டர்களை பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஏன் தொண்டர்கள் அப்படின்னா ஒரு கட்சிக்கு மட்டும்தான் இருக்கணுமா? இன்னைக்கு நல்லா இருக்கிற கட்சி நாளைக்கு கெட்டு போகும் அப்படின்றனால திமுகலேருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துட்டாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து செத்து போயிருங்க, எலி மருந்தை குடிச்சு செத்துருங்க, நீங்களாம் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு பாரமாக இருக்கீங்கன்னு கேட்டால் இவர் எதுக்கு பத்திரிகையாளராக இருக்காருன்னு நான் கேட்குறேன். இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ நான் வந்து திமுக செம்பா மாறி போனேன், எனக்கு எலும்பு துண்டு போட்டாங்க, நான் நாயாயிட்டேன், அதனால நான் வந்து திமுகவுக்கு தான் பேசுவேன்னு உட்காந்து சேனல்களில் பேசும்போதோ எதுலேயே பேசும்போதோ கீழே திமுக ஆதரவாளர்னு போட்டு பேசணும். அதை விட்டு நான் மூத்திர பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு ஊர் மக்களையும் தமிழக மக்களையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அருகதை கிடையாது. இதுதான் நம்மளோட கருத்து. ஏன்னா அவங்க முன் வச்சிருக்கிற வாதம் அப்படின்றது ரொம்ப கேவலமா இருக்கு. நேற்று இருந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் தொலைக்காட்சியில் நான் சொல்லியிருக்கேன், குழந்தைங்களை வச்சு ரொம்ப கேவலமான நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. என்னடா அது சேனலு, ஏன்னா ஊர்பட்ட நியூஸ் நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு இளைஞரை வெட்டியிருக்காங்க, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது, போதை கலாச்சாரம் கை ஓங்கி இருக்கு, சில இடங்களில் செயின் பறிப்பும் நடந்துட்டு தான் இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு காவல்துறை அப்படின்றது இருக்கான்றது கேள்வி. இதெல்லாம் தாண்டி இந்த நியூஸை வந்து மக்களுக்கு சொல்லலாம். வாக்கு எண்ணும் மையத்தில் ஒருத்தர் உட்காந்து ஜனநாயகன் படம் பார்த்துருக்கேன், எடுவட்ட பையன், அவன் வந்து திமுக காரன் அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. இதில் வேற எப்படி போட்டிருக்காங்க பாருங்க, எங்கள் விஜய் அண்ணன் படம் வந்து பார்த்து நாங்கள் வைப் பண்ண போகிறோம், உப்பு சோத்துல உப்பு போட்டு தின்ற தமிழக வெற்றி கழக தொண்டனா இருக்கட்டும், விஜய் அவர்களோட ரசிகனா இருக்கட்டும், அந்த படத்தை பார்ப்பான் நான் லேப்டாப்ல உட்காந்து. இது வந்து படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சா கூட டிவி அமர்த்திட்டு போறவன் தான் உண்மையான தொண்டன். கோயம்புத்தூர்ல ஒருத்தர் பார்த்துட்டு தன்னோட பையன் பார்க்குறான்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தார்ல, அவர் உண்மையான தொண்டர். அதை விட்டுவிட்டு உட்காந்து லேப்டாப்ல படம் பார்த்துக்கிட்டு நாங்கள் வைப் பண்ண போகிறோம், பிடுங்க போகிறோம்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கானே, அவன்லாம் வந்து நல்ல மனுஷனா? அப்போ அவங்கெல்லாம் கைது பண்ணுறது அப்படின்றது தான் சரியான விஷயம். அதை தான் காவல்துறையும் செஞ்சுருக்காங்க. உண்மையிலே அது போக பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது. அந்த நியூஸ் எல்லாம் வந்து நீங்கள் நியூஸில் போட மாட்டேன்றீங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து தோத்து போயிட்டாருன்னா குழந்தைங்க மனநிலை என்னவாகும் நான் கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன். எதுக்கு நீங்கள் தோத்து போயிட்டாருனான்றீங்க? அப்புறம் இந்த நியூஸை வந்து நம்ம சைட்ல இன்னும் நிறையா பேர் வந்து எதிர்ப்பாக சொல்லி அவங்களோட சேனல் கமெண்ட்லேயே போய் நிறைய பேர் போட்டிருக்காங்க, இது வந்து தப்புங்க, இந்த நியூஸ்லாம் போடாதீங்க, எதுக்கு போடுறீங்க? இல்லை இந்த நீட் தேர்வில் வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கிறோங்க, 12th பிள்ளைங்க ஃபெயிலாகி போய் மார்க் கம்மியாச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் போடுவீங்களா? நான் தெரியாமல் கேட்குறேன். என்ன பண்ணுவீங்க? இந்த மனநிலை வந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, பெற்றோர்களே கவனமாக பார்த்துக்கோங்க, அப்படி தானே போடுவீங்க. அதை விட்டுப்புட்டு குட்டி குழந்தைய வச்சு அரசியல் பண்ணுறீங்க. நீங்களாம் எதுக்கடா வந்து சேனல் நடத்துறீங்க? நான் கேட்குறேன். இதில் வேற சத்தியமாக நாங்கள் வந்து பேசுவோம், அதாவது அசிங்கமாக வந்துடுது. அதே போல் இன்னைக்கு காலையிலேருந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஏதோ ஒரு திமுக காரன் கேவலமான ஒரு எடிட்டிங்கை போட்டு நேரு ஸ்டேடியத்தில் விஜய் அவர்களோட பதவியேற்பு விழா நடக்க போகுது, திரிசா டான்ஸ் ஆட போகுது. ஏன் உங்கள் அக்கா வந்து டான்ஸ் ஆட சொல்ல வேண்டியதானே? சொல்லலாமா இல்லையா? அவங்க வீட்லேயும் பொம்பளை ஆளுங்க இருப்பாங்கல்ல, சஞ்சீவி வந்து டான்ஸ் ஆட போகிறாரு, ஏன் விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால சிபிராஜ், சாந்தனு இவங்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. ஸ்ரீநாத் வந்து தூத்துக்குடியோட வேட்பாளர், அவர் ஒரு காமெடி நடிகர் தெரியும் அப்படின்றனால அவர் காமெடி கான்செப்ட் நடக்க போகுது. அனிருத் வந்து விஜய் அவர்களோட ஒரு நண்பர் அப்படின்றனால அனிருத் கான்செப்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஸ்க்ரீனை போட்டு ஓட்டி இன்னைக்கு பூரா லைவ் ஆக்கிட்டாங்க. இது நாளைக்கு வரைக்கும் ஓடும். அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களை மாத்துறாங்க பாருங்க. வேற நியூஸ் நீங்கள் பார்க்கக்கூடாதா? உங்கள் மனசை நாங்கள் அடியோட அடுத்து அதாவது நீங்கள் ஜெயிங்க தோறுங்க, அது 4ஆம் தேதிக்கு அப்புறம். ஆனால் நீங்கள் இப்போ நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கும் திமுக காரங்க வந்து இந்த மாதிரி
மாதிரி பண்ணுற எடிட்டிங்கால் டிவிகே காரங்களை வந்து பேசணும், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட்கள், நீங்கள் வந்து மோசமாக வந்து தலைவரை வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க, இதெல்லாம் நடக்காது, இந்த சம்பவங்கள்லாம் நடக்க போகிறதில்ல, ஆனாலும் நீங்கள் பயங்கர வைபாக இப்போவே வந்து எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போகிறீங்கன்ற மாதிரி தப்பான கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கு பண்ணுறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தன் மண்ணை கவுனாரு. இதை நான் முதல் நாளே போட்டுட்டேன். முதல் நாளே ஜேம்ஸ் வசந்தனோட கார் அடித்தது உடச்சது ஒன்று போதையில் அவரே செஞ்சுருக்கணும், இல்லை அவருக்கு சம்மந்தப்பட்ட யாரோ செஞ்சுருக்கணும். இது முழுக்க முழுக்க அவருடைய சதி வேலைன்னு சொன்னேன். அதுதான் உண்மையும் கூட. பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்றதெல்லாம் பொய், அது சரியான போதை பார்ட்டி, எல்லாருக்குமே தெரியும். பக்கத்து வீட்டிலலாம் போய் விசாரிச்சு பாருங்க, அந்த ஆளை பற்றி அசிங்கமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவர் தெருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காப்புல. அதை விட அவர் வந்து ஒரு சர்ச்சில் வந்து இப்போ பாதிரியார் அதாவது பாதிரியார் அவங்களோட சர்ச்சு சபையில் இருக்கிறவங்களே அவரை மதிக்க மாட்டாங்களாம். இதுதான் அவரோட உண்மையான கதை. இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சில சேனல்கள் வந்து உண்மையை மறைக்கிறாங்க. மக்களே எது சொன்னாலும் எதுவும் நம்பாதீங்க. விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டின் முதல்வராக ஆகிறாரு, வெற்றி தலைவர் ஆகிறாரு. திருச்செந்தூர் கோயிலுக்கு போனதே நல்ல நேரம் பார்த்து பதவி ஏற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு காரணமாக தான் இருக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக அதுதான் உண்மையாகவும் இருக்கணும். மும்மத கடவுளும் விஜய் அவர்களுக்கு துணையாக இருந்து நல்லாட்சி மலர எல்லாருமே உதவுவாங்க. அதுதான் நம்மளோட கருத்தாக இருக்குது. உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. மறக்காமல் 8ஆம் தேதி வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் ஒரு முக்கியமான அப்டேட்டு. அதை நான் ஏற்கனவே நேற்று வீடியோவில் சொல்லிட்டேன். பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.